நமது நாட்டில் எதிர்க்கட்சியில் உள்ள அனுரகுமார மற்றும் விக்ரமபாகு போன்றோர் தற்போது ஹைபிரிட் வாகனங்களில் செல்கின்றனர். விக்ரமபாகுவிற்கும் அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையில் வித்தியாசமில்லை. விக்ரமபாகுவை போன்று அவரும் பிரிவினைவாத விடயங்களையே கிளியை போன்று கூறிக்கொண்டு இருப்பார். இந்த நாட்டை பாதுகாக்க அன்று போர் நிறுத்த உடன்படிக்கையை தோல்வியடைய செய்து இன்று இந்த யுத்த வெற்றி வரை செயற்பட்டு 2005ஆம் ஆண்டு மக்கள் ஆணையை பெற்றுக் கொண்டு இந்த நாட்டை பாதுகாக்க செயற்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி இன்று பின்னடைவை எதிர்நோக்கி உள்ளது. அதன் தலைவர்கள் பல்வேறு ஒப்பந்தக்காரர்களுடன் இணைந்து அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து இன்று அவ்வாறான கருத்துக்களை வெளியிடும் அளவிற்கு வறுமை அடைந்து குரோதிகளாக மாறியுள்ளனர். இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் அப்பாட் சென்று ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி என்பன பிரிவினைவாத நிகழ்ச்சி நிரலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி புரியும் நிலையில் உள்ளனர். රටේ මහා පරිමාණ කුඩු ගෙනල්ලා එතනෝල් ගෙනල්ලා රට විනාශයට පත් කරනකොට நாட்டிற்கு பாரிய அளவில் போதைப் பொருட்களை கொண்டு வந்து எத்தனால் கொண்டு வந்து இந்த நாட்டை அழிவுக்கு கொண்டு செல்லும் போது இந்த தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தில் இருந்து எந்த சத்தமும் இல்லை. கட்பட்டியில் தீவுகளை விற்பனை செய்யும் போதும் தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்திலிருந்து எந்த பிரதிபலிப்பும் இல்லை. தமிழ் இனவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திவிட்டு இறுதியில் சப்தமிடுகின்றனர். எனவே இவ்வாறான போலியான தேசப்பற்றுள்ளவர்களிடம் ஏமாற வேண்டாம் என்று நாம் இந்த நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டுள்ள இவ்வாறானவர்களிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். මේ වගේ තමන්ගේ අනුපානයන්ට අනුව දේශප්‍රේමිකයෝ තෝරාගෙන ඉන්නයි. මේ වගේ රටේ ජනතාව මුලාවට පත් කරන දේශප්‍රේමින්ගෙන් බේරිවිය යුතුයි. செய்திகள் தொடர்கின்றன. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தோளாரெனேன். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பார்களானால் அவர்கள் கற்ற கல்வியினால் பயனில்லை. உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. பம்பலப்பிட்டி சம்மாங்கோடு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. கொழும்பு பம்பலப்பிட்டி சம்மாங்கோடு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமானது. ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு தினமும் மூலவருக்கு நவகலச அபிஷேகமும் விசேட பூஜையுடன் லட்சாட்சரையும் நடைபெற்று வருகின்றன. விசேட பூஜையுடன் தொடங்கிய இன்றைய ரதோற்சவத்தில் ஸ்ரீ பஞ்சமுக விநாயக பெருமான் சித்திரத்தேரில் எழுந்தருளி வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆலயத்திலிருந்து சித்திரத்தேரில் புறப்பட்ட விநாயக பெருமான் லாரன்ஸ் வீதி கூடாக காலி வீதியை வந்தடைந்து வெள்ளவத்தி ராமகிருஷ்ணா வீதி வரை சென்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இந்த தேருலாவின் போது கலாச்சார நடனங்கள் நிகழ்த்தப்பட்டன. வீதியோரமாக காத்திருந்த பக்தர்கள் தேங்காய்களை உடைத்து தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினார்கள். பிற்பகல் 2 மணிகளவில் சித்திரத்தேரு காலி வீதி கூடாக பம்பலப்பிட்டி டிக்மன்ஸ் வீதி சந்தையில் திரும்பி டூப்ளிகேஷன் வீதி லாரன்ஸ் வீதி வழியாக ஆலயத்தை வந்தடைந்தது. யுத்தம் ஏற்படுத்திச் சென்ற வடக்கிலிருந்து வடபகுதி மக்கள் மீண்டெழுவதற்கு தொடர்ந்தும் முயற்சி செய்கின்றனர். வடமாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கோப்பாப்புளவு மாதிரி கிராம மக்களுக்கு தமது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாமையால் அவர்கள் இன்றும் வறுமை கோட்டின் கீழே வாழ்ந்து வருகின்றனர். அவ்வாறான ஒரு கிராமத்தின் கதையே இது. வடக்கு மாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கும் கேப்பா புலவு மாதிரி கிராமத்தில் மக்கள் அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றனர். வவுனியா, செட்டிக்குளம், நலன்புரி கிராமங்களிலிருந்து மக்கள் குடியேற்றப்பட்ட கேப்பா புலவு மாதிரி கிராமம் இன்னும் ஒரு நலன்புரி நிலையமாகவே சித்தரிக்கப்படுகிறது. இதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கட காணிகள் 2 ஏக்கர் தென்னம்பிள்ளை காணி தென்னம்பிள்ளை காய்ச்சிது.
அது போக விட மாட்டாங்க. பார்க்கும் இடமெல்லாம் தகரங்களாலும் தரப்பாளினாலும் அமைக்கப்பட்ட குடிசைகள் தெரிகின்றன. அனர்த்த கால குடியிருப்பு போல காணப்படும் கேப்பாப்புலவு மாதிரி கிராமம் அடிப்படை வசதிகள் ஏதுமற்ற கிராமமாகவே தற்போது காட்சி அளிக்கிறது. இப்ப நாங்க 6 மாசம் ஆயிட்டு இந்த வெளிப்பகுதியில எங்களுக்கு ஒரு டாய்லெட் வசதியே ஏதோ ஒன்றும் இல்ல. குடி தண்ணிக்கு நாங்கள் தூரத்து தான் போறாங்க. அடுத்த முகாமைக்கு தான் போனாங்க. குடி தண்ணி அல்ல. 178 குடும்பங்களைச் சேர்ந்த 611 பேர் இந்த கிராமத்தில் வசித்து வருகின்றனர். உறைவிடம், குடிநீர் முதலிய அடிப்படை தேவைகளும் பாடசாலை, சுகாதார நிலையம் முதலிய வசதிகளும் இல்லாத நிலையிலேயே இந்த கிராம மக்கள் வாழ்கின்றனர். கஷ்டத்தின் மத்தியில இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கொட்டில போட்டுட்டு தகரம் தந்தது தகரமும் அதுவும் கொட்டில போட்டு அடைச்சு செய்யறதுக்கு வசதி இல்லாமலுக்கு இருக்கிறேன் நான். நகரத்திற்கும் உயர்தர பாடசாலைகளுக்கும் வைத்தியசாலைக்கும் மிகவும் தூரத்தில் உள்ள இந்த கிராமத்தில் போக்குவரத்தே இன்றைய அவசிய தேவையாக உள்ளது. அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்பது இந்த மக்களின் அவசியமான எதிர்பார்ப்பு. தமது வாழ்வு விடியும் என காத்திருக்கின்றனர் கேப்பாப்புலவு மாதிரி கிராம மக்கள். உங்கள் இலங்கை வந்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சின் உயர் அதிகாரிகள் குழு ஒன்று மட்டக்களப்புக்கு இன்று காலை விஜயம் செய்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்திய நிதி உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடமைப்பு திட்டத்தின் பணிகளின் முன்னேற்றம் தொடர்பாக நேரடியாக கண்டறியும் நோக்கில் இந்திய உயர் அதிகாரிகள் குழு அங்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் அபிவிருத்தி பிரிவின் விசேட செயலாளர் PM ராகவன் தலைமையிலான இந்த குழுவில் உயர்ஸ்தானிகர் அலுவலக அதிகாரிகளும் அடங்கியுள்ளனர். மட்டக்களப்பில் வீட்டு பயனாளிகளுடன் நேரடியாக உரையாடிய இந்த குழுவினர் வேலை திட்டங்களையும் கண்காணித்துள்ளனர். சோயா பூஞ்சி மற்றும் சோளம் ஆகியவற்றுக்கு நிலையான விலையொன்றை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது. இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் சோயா பூஞ்சி 1 கிலோகிராம் 80 ரூபாய் வீதம் கொள்வனவு செய்வதற்கு வர்த்தக முகவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த வருடம் 30,000 மெட்ரிக் டன் சோயா பூஞ்சி அறுவடை செய்யப்படும் என்று எதிர்பார்த்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது 94% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விவசாயிகள், வர்த்தகர்கள் மற்றும் திரைசேரி அதிகாரிகளுக்கு இடையில் கடந்த வாரம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த நிரந்தர விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சோயா பூஞ்சி 1 கிலோகிராம் 80 ரூபாய்க்கும், நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 85 ரூபாய்க்கும் கொள்வனவு செய்வதற்கு அந்த கலந்துரையாடலில் இணக்கம் காணப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும்போகத்தின் போது சோளம் 1 கிலோகிராம் 32 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்வதற்கு அந்த கலந்துரையாடலின் போது இணக்கம் காணப்பட்டுள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் 4வது மாநாடு ஐக்கிய ராஜ்யத்தில் நடைபெற்றது. 1977ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை இந்த மாநாடு லண்டனில் நடைபெற்றது. சம்பிரதாய முறைப்படி இந்த மாநாட்டிற்கு அந்த வேளையில் பிரித்தானியாவின் பிரதமராக இருந்த ஜேம்ஸ் கலன் தலைமை வகித்தார். இரண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு IPL கிரிக்கெட் தொடரில் சில போட்டிகளை இலங்கையில் நடத்துவது குறித்து ஏற்பாட்டாளர்கள் இதுவரை தம்மிடம் உத்தியோகபூர்வமாக வினவவில்லை என்று இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் தொடரின் சில போட்டிகளை இலங்கையிலும் பங்களாதேஷிலும் நடத்த இந்திய கிரிக்கெட் சபை கவனம் செலுத்தி இருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டிருந்தன. குறித்த காலப்பகுதியில் இந்திய மாநிலங்களவை தேர்தல் நடைபெறவுள்ளதே இதற்கான காரணம் என்றும் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு இடம்பெறும். வணக்கம். வணக்கம். Hotline 0114 896 896.